வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். ஒரே இனமாக இலங்கையர்களை கட்டியெழுப்பும் செயற்பாடு பேரளவில் மாத்திரமே உள்ளதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவிப்பு. வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றும் நடவடிக்கை ஆரம்பம். சீனாவில் கோழிப்பண்ணையில் பரவிய தீயினால் 61 பேர் பலி. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். ஒரே இனமாக இலங்கையர்களை கட்டியெழுப்பும் செயற்பாடு இன்னமும் பேரளவில் மாத்திரமே உள்ளதாக தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவிக்கின்றார். ஒன்றுபட்ட சகோதரத்துவத்துடன் கூடிய இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவோம் என்ற துணிப்பொருளில் அகலவத்த மிகுந்து கல்லூரியில் நடைபெற்ற சேலமர்வில் அமைச்சர் இதனை கூறினார். 3 தினங்களாக நடைபெற்ற இந்த செயலமர்வு நேற்றுடன் நிறைவு பெற்றது. இது தொடர்பில் கருத்து வெளியிடுவது மிகவும் இலகுவானதாகும். எனினும் அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, எவ்வாறு அதற்குள் பிரவேசிப்பது, அனைவருக்கும் கௌரவம் உள்ளது. நாம் இலங்கையர் என்ற இனத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அதையே எம்மால் செய்ய முடியாதுள்ளது. இது இதுவரை பேரளவில் உள்ளது. இலங்கையர் என்ற இனத்தை கட்டியெழுப்புவது எவ்வாறு என்ற சவால் எதிர்கால சந்ததியினரிடம் உள்ளது. இந்த யுத்தத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட வெற்றி நிரந்தரமல்ல. அதனை எத்தனை தடவைகள் இலங்கை ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. அது நிரந்தர ஒன்றிணைவு அல்ல. அது தற்காலிக ஒன்றிணைவு மாத்திரமே. ஒரு கொடியின் கீழ் கொண்டு வரப்படுவது மாத்திரம் ஐக்கியம் அல்ல. ஒரே கொடிக்குள் ஒரே லட்சணைக்குள் அனைத்து மக்கள் பிரிவுகளையும் ஒன்றிணைத்து சமமாக நடத்தப்படும் நாளிலேயே எம்மால் நிரந்தர ஐக்கியத்தை உருவாக்க முடியும். එකහා සමානය යන හැඟීම දෙන්න පුළුවන් වෙච්ච දවසට තමයි අපිට සැබවින්ම මේ රට එක්සත් කරන්න පුළුවන්. வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் 2500 கைதிகளை வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கு புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளது. கொழும்பிலிருந்து சிறை கைதிகளை வெளியேற்றும் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் சந்திரசிறி கஜதீர கூறியுள்ளார். முதற்கட்டமாக இடவசதியுள்ள சிறைச்சாலைகளுக்கு படிப்படியாக கைதிகள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். களுத்துறை, காலி, வட்டரைக்கு ஆகிய சிறைச்சாலைகளுக்கு தற்போது வெளிக்கடையிலிருந்து கைதிகள் மாற்றப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள அனைத்து பெண் கைதிகளையும் கண்டி, போகம்பர சிறைச்சாலைக்கு மாற்ற தீர்மானித்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். அனுராதபுரம் விமானப்படை முகாமில் விமானப்படை வீரர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவர் கைக்குண்டொன்றை வெடிக்கச் செய்து தற்கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக விமானப்படை பேச்சாளர் ஏர் கமாண்டோ ஆண்ட்ரூ விஜயசூரிய கூறியுள்ளார். போலீஸ் விசாரணைக்கு புறம்பாக விமானப்படையும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தின் போது வேறெவரும் காயமடையவில்லை என விமானப்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மரங்கள் முறிந்து வீழ்ந்ததால் தடைப்பட்டிருந்த நுவரெலியா உடப்புசலாவ வீதியின் ஊடான போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. பலத்த காற்று காரணமாக பிரதான வீதியில் மரங்கள் முறிந்து வீழ்ந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இன்று முற்பகல் 10 மணி அளவில் மரங்களை அகற்றும் நடவடிக்கை நிறைவு பெற்றதும் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியது. கந்தப்பள்ளி போலீசாரும் நுவரெலியா இடர் முகாமைத்துவ நிலையத்தினரும் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். நியூசிலாந்தின் வெளிவிவகார அமைச்சர் மரே மெக்யூலி நாளை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். அவர் 2 நாட்கள் இங்கு தங்கியிருப்பார் என வெளிவிவகார செயலாளர் கருணாதிலக அமனுகம தெரிவித்துள்ளார்.
வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச ஆகியோருடன் நியூசிலாந்து வெளிவிவகார அமைச்சர் பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். நியூசிலாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் உச்சிமாநாடு என்பன தொடர்பிலும் மரே மெக்கலி இந்த விஜயத்தின் போது கவனம் செலுத்த உள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காகவே நியூசிலாந்து வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்வதாக வெளிவிவகார செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண சபைக்கு தேர்தல் நடத்த வேண்டிய தேவை மக்களை விடவும் வேறு தரப்பினருக்கே அதிகம் உள்ளதாக அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவிக்கின்றார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் விளக்கமளிக்கும் வகையில் களுத்துறை நகர மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை கூறினார். வடக்கில் எப்போது தேர்தல் நடத்தப்படும் என்ற கேள்வியை இந்தியா அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தொடுத்து வருகிறது. இந்த தேர்தலை நடத்த வேண்டிய தேவை வடக்கில் வாழும் மக்களை விட அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் உள்ளது. பிராந்தியத்தின் அதிகாரம் பொருந்திய நாடு என்ற வகையில் இந்தியாவுக்கும் அந்த தேவையுள்ளது. இலங்கையின் முதலாவது சொகுசு கடுகதி ரயில் சேவை இன்று ஆரம்பமானது. கொழும்பு கோட்டைக்கும் கண்டிக்கும் இடையில் இந்த ரயில் சேவை இடம்பெறுகின்றது. போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம மற்றும் ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க ஆகியோரின் தலைமையில் இதன் முதலாவது சேவை இன்று காலை 5:50க்கு கண்டி ரயில் நிலையத்தில் ஆரம்பமானது. வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் மாத்திரம் இந்த சொகுசு கடுகதி ரயில் சேவை இடம்பெற உள்ளது. இந்த ரயில் சேவையின் பயண கட்டணமாக 500 ரூபாய் அறவிடப்பட உள்ளது. இன்று மாலை 5:20க்கு கண்டியை நோக்கி பயணிக்க உள்ள இந்த ரயில் இரவு 8:03 அளவில் கண்டியை சென்றடைய உள்ளது. ராகம, கம்பகா மற்றும் பேராதனை ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நிறுத்தப்படுவதோடு ஆசனங்களை முன்கூட்டியே பதிவு செய்யக்கூடிய வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. මේකේ ආසන 220ක් තියෙනවා. මේ 220ම මම හිතන්නේ දැන් 220 ஆசனங்கள் உள்ளன. 220 ஆசனங்களுக்கும் தற்போது பயணிகள் இருக்கின்றனர். திங்கட்கிழமை ஆரம்பித்து பின்னர் இந்த சேவையை வெள்ளிக்கிழமை கொழும்பிலிருந்து முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். பயணிகள் அதிகமாக பயணித்தால் கிழமை நாட்களிலும் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளோம். මේක ධාවනය කරන්න. வகைப்படுத்தப்படாது வழங்கப்படுகின்ற கழிவுப் பொருட்களை ஏற்காதிருக்க கொழும்பு மாநகர சபை தீர்மானித்துள்ளது. அடுத்த மாதம் முதல் இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படும் என கொழும்பு மாநகர சபையின் ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவிக்கின்றார். கொழும்பு மாநகரில் வகைப்படுத்தப்பட்ட கழிவுப் பொருட்களை சேகரிக்கும் நடவடிக்கை நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டது. உக்கக்கூடியவை, உக்காதவை என வகைப்படுத்தி கழிவுகளை வழங்குமாறு மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன கொழும்பு மாநகர மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் அவர்களின் விருப்பத்துடன் சுமார் 1.5 மாதம் வரை இந்த செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதன் பின்னரும் வகைப்படுத்தப்படாத கழிவுகள் வீடுகளில் இருந்தோ அலுவலகங்களில் இருந்தோ ஏற்கப்பட மாட்டாது என கொழும்பு மாநகர ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். கிராமத்துக்கு ஒரு வேலை திட்டத்தின் கீழ் புத்தளம் கட்பிட்டி பிரதேச சபைக்குட்பட்ட கொத்தாந்தீவு கிராமத்தில் வடிகால் அமைப்பு திட்டம் இதுவரை நிறைவு பெறாதுள்ளது. இதனால் குறித்த பகுதியை பயன்படுத்தும் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்நிலையில் இன்னும் முழுமையடையாது காணப்படும் இந்த வடிகால் அமைப்பு திட்டத்தால் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மழைக்காலத்தில் வடிகானில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் வீதி சேதமடைவதாகவும் அதனூடாக பயணிக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மழைக்காலம் என்பதால் இந்த பகுதியில் நுழம்பு பெருக்கம் அதிகரிப்பதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வடிகால் அமைப்பு சீராக இல்லை, தண்ணி தேங்கி நிற்கின்றது. அதுக்கு சீரான மூடிகள் போட்டு அழகாக ஓடுவதற்காக தண்ணி ஓடுவதற்கான வடிகால் அமைப்பு இல்லாததால் அழகாக செய்து தருமாறு உரிய அதிகாரியிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வெறுமனே திட்டம் என்ற பெயர் பலகைக்கு மாத்திரம் இது மட்டுப்படுத்தாது, விரைவில் நிறைவு பெறும் வரை மக்கள் காத்திருக்கின்றனர். திச கிரிந்த கடலில் நீராடச் சென்ற ஒருவர் காணாமற் போயுள்ளார். திச மகாராமாவைச் சேர்ந்த 23 வயதான இளைஞர் ஒருவரை நீரில் மூழ்கியுள்ளார். நேற்று மாலை 1:30 அளவில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது.
மேலும் சிலருடன் கடலில் நீராடிக் கொண்டிருந்த போது குறித்த இளைஞன் காணாமற் போனதாக போலீசார் கூறினர். கடற்படையினரால் அவரை தேடும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். $3 லட்சம் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட ஹோமாகம மாவட்ட நீதிபதி உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களும் இன்று மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிலப்பிட்டிய முன்னிலையில் இன்று சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹோமாகம மாவட்ட நீதிபதி HP சுனில் விக்ரம அபேசிங்க மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் M மஹிந்த கித்சிரி ஆகியோரே லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குமாறு கோரி 1 மணித்தியாலத்துக்கு மேல் அவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தமது வாதங்களை முன்வைத்தனர். சந்தேக நபரான நீதிபதி வீடொன்றையும் கட்டி வருவதாகவும் இதற்காக கட்டிட வேலையாட்களை தேடிச் சென்ற போதே இந்த சம்பவத்தை அவர்கள் எதிர்கொண்டதாகவும் சட்டத்தரணிகள் கூறினர். ஹோமாகம மாவட்ட நீதிபதி லஞ்சம் பெறவில்லை எனவும் நீதிமன்றத்தை களங்கப்படுத்தும் நோக்கத்தில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த சம்பவத்தை உருவாக்கியதாகவும் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். வழக்கு விசாரணைகளில் சந்தேகத்துக்கிடமின்றி இவர்கள் விடுதலையானவர்கள் என்பதால் அவர்களுக்கு தற்போது பிணை வழங்குமாறும் சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளித்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முறைப்பாட்டாளரான பெண் வழங்கிய தகவலுக்கு அமையவே சுற்றிவளைப்பை மேற்கொண்டதாக தெரியவந்துள்ளது. முதலாவது சந்தேக நபர் லஞ்சத்தை பெற்றுக் கொண்ட போது மாறுபடத்தில் இருந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பிரதிநிதி சந்தேக நபரான நீதிபதியின் காருக்கு அருகே சென்று பணத்தை வழங்கியதாக ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். அப்படியாயின் நான் எனது வேலையை செய்கின்றேன் என இதன்போது நீதிபதி தெரிவித்ததாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். லஞ்சம் பெறுவது தொடர்பில் வழக்கின் முதலாவது சந்தேக நபருக்கு முறைப்பாட்டாளரான பெண்ணுக்கும் இடையே 15 தடவைகள் தொலைபேசி உரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி உரையாடல்கள் ஒலிப்பதிவு செய்யப்பட்டுள்ளனவா என இதன்போது பிரதம நீதவான் அதிகாரிகளிடம் வினவினார். இந்த தொலைபேசி உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெறும் தினத்தில் சமர்ப்பிக்க முடியும் எனவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். சந்தேக நபரான நீதிபதியை சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறும் கொழும்பு பிரதம நீதவான் இன்று உத்தரவிட்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.